இது தொடர்பான பார்வைகளை முன்வைப்பதற்காக திமுகவை சேர்ந்த திரு கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் இணைந்திருக்கிறார். சார், இன்னும் சில மாதங்கள்ல பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த யாத்திரை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? மேலும் இன்றைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த யாத்திரையில கலந்து கொண்டிருக்கிறாரு. இதன் மூலமாக இந்தியா கூட்டணி இன்டாக்டா இருக்காங்க அப்படின்ற செய்தியும் சொல்லப்படுதா? உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் இன்றைக்கு போய் கலந்து கொள்வதால் ஏற்கனவே பீகார் மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் இருந்தாலும் தெற்கில் இருந்து ஒரு சூரியன் என்பதை போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அங்கு போய் கலந்து கொள்வது என்பது தலைவர்களுக்கு மட்டுமல்ல, பல மாநிலங்களில் இருந்தும் நமக்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று பீகார் மக்கள் உணர்ந்து கொள்ளுகிற போது அது ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுப்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு விடை தரக்கூடிய வகையில், பாஜகவிற்கு விடை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு தீர்ப்பை தரக்கூடிய ஒரு பயணமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக வாக்கு திருட்டு என்று நாம் சொல்லுகிறோம், ஓட் சோரி என்று அவர்கள் முன்னெடுத்தார்கள். உண்மையாக சொல்ல போனால் வாக்கு திருட்டு செய்வது தேர்தல் ஆணையம், அந்த வாக்கு திருட்டில் பயனடைவது பாரதிய ஜனதா கட்சி. அதாவது திருட்டு நகை, திருட்டு அடமான கடை என்பதை போல இவர்கள் இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைக்கு நமது நாட்டு மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தி இருக்கிறோம். குறிப்பாக ஒரு 65 லட்சம் பேர், நினைத்து பாருங்களேன், மொத்தம் இருக்கிற 7 கோடி வாக்காளர்களில் 65 லட்சம் மக்களை நிற்கதியாக நீங்கள் வாக்காளர்கள் இல்லை என்பதோடு நிறுத்தியது மட்டுமல்ல, அரசாங்கம் கொடுக்கிற ஆதார் அட்டையை கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தேர்தல் ஆணையமாகிய நாங்கள் கொடுத்த அடையாள அட்டையை தந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நிற்கதியாக இவர்கள் 65 லட்சம் பேரை நிறுத்திய போது, நல்ல வேளை நல்லுள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து உச்ச நீதிமன்றத்தை நாடியதின் விளைவாக உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு 7 வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக எத்தனை ஏரை நீங்கள் நீக்கி இருக்கிறீர்கள், ஏன் நீக்கி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதும், ஆதார் அட்டையையும் நீங்கள் அதிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கி இருப்பதும் உள்ளபடியில் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பதில் உச்ச நீதிமன்றம் உறுதியாக இருந்திருக்கிறது. அதற்கு நமது இந்திய கூட்டணி தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதே போன்று ஜனநாயகம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாய ஆர்வலர்கள், பத்திரிகை ஊடகத்துறை உங்களை போன்றவர்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து காட்டி ஏற்படுத்திய விழிப்புணர்வின் வழியாக இன்றைக்கு ஒரு புரட்சிகர நடைபயணம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே மாண்புமிகு முதலமைச்சர் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்களினுடைய உணர்வாக அவர் அங்கு கலந்திருப்பது பாராட்டத்தக்கது, வாழ்த்தத்தக்கது. இன்னும் சொல்ல போனால் இந்திய கூட்டணி எதிர்காலத்தின் வெற்றிக்கு அச்சாரமானது என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.